கட்டில உடைச்சோம் அதுக்குள்ள இருந்து ஐயோ கட்டில உடைச்சு விட்டீங்களா? இப்ப என்ன முடிவு? ஓகே சட்டு புட்டுன்னு இது பேய விரட்டுறோம். உடனே இங்க இருந்து கிளம்புறோம். ஓகே டியர். ஆமா டியர், உனக்காக அந்த ரெசார்ட் வெயிட்டிங், ஸ்விம்மிங் பூல் வெயிட்டிங், மீ வெயிட்டிங், முக்கியமா அந்த இஸ்பா வெயிட்டிங். ஏன் மூஞ்சிய தொப்ப வரைக்கும் தொங்க போட்டிருக்க? பின்ன என்ன சார், 40+ எனக்கு 30 வருஷமா அவளை லவ் பண்ணேன். 3 நாளைக்கு முன்னாடி தான் முடிவெடுத்தோம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. ஃபுல் மூட்ல இருந்தேன் சார். கெடுத்துட்டீங்களா சார்? டேய் உன் பழைய புது பொண்டாட்டி கிட்ட அந்த பேய வேறட்ட சொல்லு. 3 மணி நேரத்துல உன்னே வந்து ரிசார்ட்ல விட்டுடுறேன், என்ஜாய் பண்ணு. இஸ்பா இஸ்பா நல்லா இருக்கும்ல. ஆனா இல்லாத பேய் எப்படி விரட்டுறது? இந்த உலகத்துல பேயே கிடையாது சார். சாருக்கு பேய்னா நம்பிக்கை இல்லையா? அது என் பரம்பரைக்கே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு 2 கதை சொல்லவா? ஃபர்ஸ்ட் கதை, எங்க ஊர்ல ஒரு பாலடைஞ்ச மக்களா இருக்கு. பத்தியா பயப்படுறாரு. அங்க ஒரு நாள் ராத்திரி தங்கினா பேய் அடிச்சு கொண்டுருவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க அப்பா அந்த பங்களாக்குள்ள போனாங்க. 30 வருஷம் ஆச்சு, இன்னும் திரும்பியே வரலையே தெரியுமா? 30 × 365 ராத்திரி வீரமா தனியா. ஆமா. மேல இப்ப கீழே எங்க ஊர் கிணத்துல ஒரு மோகினி பேய். குளிக்க போறவங்க எல்லாம் காலை பிடிச்சு இழுத்து கொண்டுருவாங்க. ஆனா எங்க அண்ணன் அந்த கிணத்துல போய் டைவ் அடிச்சான். 15 வருஷம் ஆச்சு, இன்னும் வரலையே. 15 ×